ஹாய், ஐ எம் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. டிடிசிபி ப்ளஸ் ரெரா அப்ரூவலோட ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி அதிகமான மக்கள் வந்து சைட் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி மக்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ப்ரீமியமான டிடிசிபி பாட்டுங்கிறத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப லோ பட்ஜெட்டு, சைட் எங்கே அமைஞ்சிருக்கு, லொக்கேஷனு, சைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், டெவலப்மெண்ட் என்ன பண்ணி முடிக்க போகிறோம், சைட்டோட கரண்ட் அப்டேட் என்ன, எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் சைட்டோட மொத்த டேட்டாவுமே உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பொதுவாகவே ஒரு பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பீப்புளாக இருக்கட்டும், சராசரி பீப்புளாக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்குறான் அப்படின்னு எதிர்பார்க்குறான் அப்படின்னா, இல்லை வாங்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த இடத்தோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ லொக்கேஷன் நம்மகிட்ட ஒரு வெயிட்டான பாயிண்ட்டுங்க, ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா, நீ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சத்தியன் கட்சி ஒன்று, அவினாசி என்கேஜ் ஒன்று, தேர்டு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் என்கேஜ். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் சத்தியன் கட்சை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50க்கு மேலே 60க்கு மேலே சைட் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம சத்தியன் கட்சை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2-3-4 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து ஒரு சைட் புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரணமட்டிக்கு அடுத்து கோயில்பாளையம், பெரிய பெல்ட்டுங்க. நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு, நல்லா வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. அதை கோயில்பாளையத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கணேசபுரம். அந்த கணேசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2-3-4 மினிட் ட்ராவலில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு லொக்கேஷனுங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்பஸ் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ரெடி டு மூவ் சரி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் லான்ச் பண்ணியிருக்கோங்க. 4 ஏக்கர்ல 2 பார்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர், 9 ஏக்கர், 10 ஏக்கர் பட்ஜெட்ல கூட வந்து ஒரு பார்க் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ஒரு 4 ஏக்கர் ப்ராஜெக்ட்லயே வந்து 2 பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சைட்டோட மொத்த டோட்டல் பிளாட் பார்த்தீங்கன்னா 104 பிளாட் வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இப்போ தான் அம்யூனிட்டிஸ் ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு. அகலமான தார் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து 30 ஃபீட்டு 40 ஃபீட்ல அகலமான தார் ரோடு, நல்லா ஒய்டான பெரிய தார் ரோடு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, செக்யூரிட்டி சர்வீஸு, இபி கனெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷனு, ட்ரீ பிளான்டேஷனு, ஒன் பை ஒன்னாக வந்து பக்காவாக நீட்டாக சூப்பராக ப்ரீமியமாக வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு டே பை டே தண்ணி வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். இது போக பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சைட் பார்த்தீங்கன்னா 145 அந்த ஒரு ஃபீட்டில் வந்து தண்ணி வந்து அதிகமாக பூமாக கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ தண்ணிக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. ஏன்னா இதை விட்டு நீங்கள் கணேசபுரம், கரியம்பாளையம், அப்புறம் அன்னூர் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம சரௌண்டிங் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பக்காவாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல நாளைக்கு நீ விசிட் வந்தால் கூட கிளியர் தண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக எவ்வளோ டெவலப்மெண்டோட பண்ணிட்டு இருக்க நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கிராண்டின்னு சொல்லி ஒரு நேம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு சூப்பரான ஏரியாங்க, சூப்பரான லொக்கேஷனு. சரிங்களா? ஸ்கூல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, கோவை வித்யாசம் ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஈகிள் பப்ளிக் ஸ்கூலு, அதுக்கப்புறம் கேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா இண்டியன் டெக்னாலஜி, இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டலு, குமரன் ஹாஸ்பிட்டலு, ராஜேஷ் ஹாஸ்பிட்டலு, ராஜா ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் சைல்டு கேரிங்கு. ஸோ மோஸ்ட்லி அதிகமான ஸ்கூலு, காலேஜ் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்ஐ பம்பு, ரூட்ஸு, அகஸ்டின் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ சைட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பீப்புளுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக அடாப்டாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருத்தமான சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்ல பொதுவாக நீங்கள் லேண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரணம்பட்டி, காலப்பட்டி, அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம், சரிங்களா? மோஸ்ட்லி சைட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இல்லைங்க. சத்தியமங்கலம் என்கேஜ் பேஸ் பண்ணி தான், அதாவது கோயில்பாளையத்துலேருந்து அன்னூர் வரைக்கும் உள்ள ஏரியா மட்டும்தான் லோ பட்ஜெட்டில் சைட் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம சைட் அதிகமாக கொடுக்குற இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற சைட்டில் பக்கத்தில் நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் காசு பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8, மினிமம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம அப்படி கிடையாதுங்க. அடிச்சு சொல்கிறேன், நம்ம சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே கிடையாது. இந்த லோக்கல் ஏரியாவில் இந்த லோக்கல் பெட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யம் கிராண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் காசு வந்து 5.65 லான்ச் பண்றோம். ரொம்ப லோவான பிரைஸுங்க, லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் மட்டும் லோன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 75% வந்து நாங்கள் லோன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்க லேண்ட் வாங்கி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து 85% லோன் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இதுவே வந்து லேண்ட் மட்டும் நாங்கள் சேல் பண்ணல, ஹவுஸ்மே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். 1 BHK வில்லா பார்த்தீங்கன்னா வந்து 29 லட்சத்துக்கும், 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 37 லட்சத்துக்கும் லான்ச் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? சைட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம் ஏரியாவில் லோ பட்ஜெட்டுக்கு சைட் இல்லைங்க. ஸோ
நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் ப்ரைஸ்னால வந்து 5.25க்கு நம்ம கொடுக்குறோம். இது 1 மந்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ப்ரைஸ் ஏறுங்க, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அப்படின்னா ஒரு 6.30 6.80 வரைக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இமீடியட்டாக வந்தீங்கன்னா சைட் பார்த்துக்கலாம். நம்ம கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல மட்டும் ப்ராஜெக்ட் பண்ணலைங்க. கோயம்புத்தூர்ல மேஜர் லொக்கேஷன்லாம் அதிகமான இடத்துல நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம். சரவணம்பட்டி, கோயில்பாளையம், கீரநத்தம், அத்திப்பாளையம் கிட்டத்தட்ட அதிகமான ஒரு 15 16க்கு மேலே லொக்கேஷன்ல நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் விசிட் அட்டன் பண்ணுங்க. தனியாக வராதீங்க, ஃபேமிலியாக வாங்க. அப்பதான் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? எங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களை ப்ராப்பராகவும் சேஃப்டியும் கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சைட் ஒன் டே கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4-5 சைட் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சைட் புக் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு சைட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண ஒரு ஆஃப்டர் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் புக் கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் தனியாக லீகல் லாயர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட ஆஃபீஸ் நம்பரை நாங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்க. எங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, ப்ராப்பராக உங்களை கேர் பண்ணி சேஃப்டியாக வந்து சைட் விசிட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ, பாய்.